வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசில் சேரும் தகுதி போராளிகளுக்கே அதிகம். கிளிநொச்சி கூட்டத்தில் சுமந்திரன் விளக்கம். மேலும் நீடிக்கப்பட்ட அவசரகால சட்டம் அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. மின்கட்டணம் உயருமா இன்று இறுதி தீர்மானம். சீன ஆய்வு கப்பலில் உள்ள ஊழியருக்கு மருத்துவ உதவி, கப்பலுக்கு அனுமதி மறுப்பு. 5 ஆண்டு கால எரிபொருள் ஒப்பந்தத்துக்கு ரஷ்யா அழைப்பு, அணுமின் நிலைய திட்டத்தை நிராகரித்தது இலங்கை அரசு. 200க்கு மேற்பட்ட முன்மொழிவுகளை ஆராய்கிறது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். மின்சாரம், எரிபொருள் மற்றும் சுகாதாரம் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம், ஜனாதிபதியால் வர்த்தமானி வெளியீடு. எரிபொருள் விலை உயர்வை சமாளிக்க இந்தியாவின் முறையை பின்பற்றுங்கள், அரசுக்கு நாமல் எம்பி யோசனை. ஊழலுக்கு எதிரான பிடி இறுகுகின்றது, மாவட்ட ரீதியாக பிரிக்கப்படுகிறது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு. அனைத்து பிள்ளைகளுக்கும் புதிய தொழில்நுட்ப வாய்ப்பு, பிரதமர் ஹரிணி அமரசூரிய. இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்கும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன். தொடர்வது விரிவான செய்திகள். எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியில் வந்து சேர எவருக்கு அதிகூடிய தகுதி இருக்கின்றது என்று கேட்டால் அது தங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து தங்கள் அவயங்களையும் இழந்து தங்களது குடும்பங்கள், உறவுகள், கல்வியை தள்ளி வைத்துவிட்டு ஓர் இலக்குக்காக தங்கள் உயிருழல் ஆகிய அனைத்தையும் கொடுக்க முன்வந்தவர்களை விட வேறு எவருக்கும் அதைவிடக்கூடிய தகுதி இருக்க முடியாது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற முன்னாள் போராளிகளுக்கான சந்திப்பின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், கட்சியின் முக்கிய பிரமுகர் சட்டத்தரணி சயந்தன் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அங்கு சுமந்திரன் மேலும் பேசியதாவது, இலங்கை தமிழரசு கட்சி 77வது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வாவின் நினைவு தினம் ஏப்ரல் 26 அன்று வருகிறது. 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி அவரது நினைவு பேருரை வழங்கிய போது நான் சொன்ன ஒரு கருத்தை இங்கே மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். பாகிஸ்தானில் முகமது அலி ஜின்னா, வங்காளதேசத்தில் முஜிபுர் ரஹ்மான் போன்றோரை அந்தந்த நாடுகள் தேச தந்தை என்று அழைப்பார்கள். இதற்கான காரணம் நாங்கள் ஒரு தேசம் என்ற கருத்தை விதைத்தவர்கள்தான் அந்த தேசத்தின் தந்தை ஸ்தாபனத்தை பெறுகின்றார்கள். 1949ஆம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒரு தனித்த தேசம் என்றும் சர்வதேச சட்டத்தின்படி சுயநிர்ணய உரிமை உள்ள ஒரு மக்கள் இனம் என்றும் அடையாளப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியே இலங்கை தமிழரசு கட்சி. இதுதான் தமிழ் தேசியத்தின் அடித்தளம். திரைப்படம் நிறைவு பெற்றதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவி கனிமொழி உரையாற்றினார். அவர் பேசும்போது ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் கீழ் 1949ஆம் ஆண்டு இலங்கையிலே நாடற்றவர்களாகப்பட்டவர்களில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இன்னமும் இந்தியாவில் உள்ளனர். அவர்களை பயன்படுத்தி தற்போது இந்தியாவில் இருக்கும் இலங்கை அகதிகளுக்கு பிரஜா உரிமை வழங்க ஒன்றிய அரசை வற்புறுத்துகிறோம் என்றார். 1949ஆம் ஆண்டு 8 லட்சம் மக்கள் நாடற்றவர்களாக்கப்பட்ட போது அதற்கு எதிராக உருவானதுதான் இந்த கட்சி. நாங்கள் ஒரு தேசம், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொன்ன முதலாவது கட்சி இதுதான். எங்களுடைய தன்னாட்சி உரிமை உறுதிப்படுத்த 1976இல் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் இலக்கு ஒன்றுதான். அந்த போராட்டத்தின் இலக்கை அடைய இந்த கட்சியில் இணைய உங்களுக்கு முழு உரிமை உண்டு. எமது கட்சியில் வந்து சேர எவருக்கு அதிகூடிய தகுதி இருக்கிறது என்று கேட்டால் அது தங்களை முழுமையாக தியாகம் செய்த முன்னாள் போராளிகளுக்கே உண்டு என்றார். இலங்கைக்கு தேவையான மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக விடுவிக்கப்பட்ட திறந்த கோரிக்கைக்கு சர்வதேச அளவில் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் முன்மொழிவுகளை வழங்கியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கிடைக்கப்பெற்றுள்ள நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்வதற்காக 2 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டு அவை நேரம் பாராது இயங்கி வருவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரையே தெரிவித்தார். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டு காரணமாக நம்பகமான விநியோகஸ்தர்களை தெரிவு செய்வது பெரும் சவாலாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் நெருக்கடியை கையாளும் பொருட்டு அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட கொள்முதல் குழு
தனது வழமையான நடைமுறைகளை மாற்றியமைத்துள்ளது. வாரத்துக்கு ஒருமுறை கூடிய இக்குழு தற்போது தேவைப்படின் ஒரே நாளில் 2 தடவைகள் கூடி அவசர முடிவுகளை எடுத்து வருகிறது. தரம் மற்றும் கொடுப்பனவு விதிமுறைகளை சரிபார்த்த பின்னரே தொழில்நுட்ப குழுவுக்கு முன்மொழிவுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. பெட்ரோல் மற்றும் டீசலை பெற்றுக் கொள்வதில் பெரிய சிக்கல்கள் இல்லை என்றாலும் மசகு எண்ணெய் விநியோகத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதை கூட்டுத்தாபனம் ஒப்புக்கொண்டுள்ளது. இலங்கையில் நடைமுறையில் உள்ள அவசரகால சட்டத்தை 1 மாத காலத்துக்கு நீடித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் அதிவேசல் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியாகியுள்ள இந்த அறிவித்தலின்படி பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நாட்டை தாக்கிய டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து நாடு இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பணிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதற்கு இந்த அவசரகால சட்ட நீடிப்பு அவசியமானது என்று அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. அவசரகால சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் எக்காரணம் கொண்டும் பொதுமக்களின் சிவில் உரிமைகளை மீறும் வகையிலோ அல்லது ஜனநாயகத்துக்கு புறம்பாகவோ பயன்படுத்தப்பட மாட்டாது என்று ஜனாதிபதி ஏற்கனவே உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தற்போதைய எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடியை தீர்ப்பதற்காக ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. இலங்கைக்கு அணுமின் நிலைய திட்டத்தை வழங்க ரஷ்யா முன்வைத்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்துள்ள நிலையில் நீண்டகால எண்ணெய் ஒப்பந்தம் தொடர்பான ரஷ்யா நிபந்தனைகளை விதித்துள்ளது. ரஷ்ய வலுசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் இலங்கை விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களில் அணுமின் நிலையம் குறித்து பேசப்பட்டதா என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசவிடம் வினவிய போது இது தொடர்பான விவரங்களை ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிடும் என தெரிவித்தார். எனினும் வெளிவகார அமைச்சு இதனை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் ரஷ்யாவின் அணுமின் நிலைய திட்ட கோரிக்கையை இலங்கை நிராகரித்துள்ள அதேவேளை எண்ணெய் கொள்வனவுக்கான ஒப்பந்தம் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டது. தற்போது நிலவும் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க ரஷ்யாவிடம் அரசாங்கம் கோரிக்கை விடுத்ததற்கு பதிலளித்துள்ள ரஷ்யா ஆரம்பகட்டமாக 2 எரிபொருள் கப்பல்களை வழங்க முன்வந்துள்ளது. ஆனால் இந்த 2 கப்பல்களை பெற்ற பிறகு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பெறுவதற்கான நிரந்தர ஒப்பந்தத்தில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு பிறகு அமெரிக்கா மீண்டும் தடைகளை விதித்தால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது சர்வதேச ரீதியில் இலங்கையை பாதிக்கலாம். இதற்கிடையில் அணுசக்தி திட்டத்தை மேம்படுத்தும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக முதல் அணுமின் நிலையத்தை அமைப்பதற்கான 5 சாத்தியமான தளங்களை இலங்கை அடையாளம் கண்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உறுதிப்படுத்தியது. அணுசக்தி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டிருந்த சர்வதேச அணுசக்தி நிறுவனம் குறிப்பாக உலை கொள்முதல் செய்வதற்கான ஒரு மேலாண்மை கட்டமைப்பை இலங்கை நிறுவியதுடன் விரிவான அணுசக்தி சட்ட வரைவையும் உருவாக்கி 2025 தொடக்கம் 2044ஆம் ஆண்டுக்கான தேசிய நீண்டகால எரிசக்தி திட்டத்தில் அணுசக்தியை சேர்த்துள்ளதையும் சுட்டிக்காட்டியது. ஆனால் ரஷ்ய தரப்பு இத்திட்டம் குறித்து கோரிக்கையை முன்வைத்த போது தற்போதைய அரசாங்கம் அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் நங்கூரமிடப்பட்டிருந்த சீன ஆய்வு கப்பலான ஷியான் 6இல் பணியாற்றும் ஊழியர் ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவிகளை வழங்க இலங்கை கடற்படை முன்வந்துள்ளது. இருப்பினும் குறித்த கப்பல் இலங்கையின் கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதி வழங்கப்படவில்லை என அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடற்படையினர் குறித்த நோயாளியை நாட்டின் கடல் எல்லைக்கு அருகில் வைத்து பொறுப்பேற்று காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்தனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு இந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்திருந்த போதிலும் இம்முறை இலங்கையில் நங்கூரமிடுவதற்கான எந்தவொரு கோரிக்கையும் சீனா முன்வைக்கவில்லை என தெரிய வருகிறது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற டாக்டர் பிரிட்ஜோப் நான்சன் கப்பலுக்கு மாத்திரம் கடல்சார் ஆய்வுகளை மேற்கொள்ள விசேட அனுமதி வழங்கப்பட்டது. வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களின் வருகை தொடர்பில் பின்பற்ற வேண்டிய நிலையான நடைமுறைகளை இலங்கை அரசாங்கம் தற்போது இறுதி செய்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாட்டின் அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த சகல பிள்ளைகளுக்கும் புதிய தொழில்நுட்ப வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையிலான கல்வி முறைமையொன்றை உருவாக்குவது அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கையின் இளம் தலைமுறையினின் தொழில்நுட்ப திறன்களை சர்வதேச மட்டத்துக்கு உயர்த்துவதனை நோக்கமாக கொண்டு கொழும்பு பொர்ஹானி செரண்டிப் சர்வதேச பாடசாலையில் நேற்று நடைபெற்ற உலக ரோபோ ஒலிம்பியாட் தேசிய போட்டியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வேகமாக மாறிவரும் இன்றைய உலகில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளில் கவனம் செலுத்துவது ஒரு நாட்டின் தேசிய முன்னுரிமையாக அமைய வேண்டும். உலக ரோபோ ஒலிம்பியாட் போன்ற வாய்ப்புகள் எமது இளம் தலைமுறையினருக்கு தர்க்க சிந்தனை, புத்தாக்கம் மற்றும் ஒத்துழைப்பு போன்ற அத்தியாவசிய திறன்களை பயிற்சி செய்வதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைகிறது. 2025ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் நடைபெற்ற சர்வதேச ரோபோ ஒலிம்பியாட் போட்டியில் இலங்கை முதன்முறையாக 2 அணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தியது. எமது பிள்ளைகளுக்கு கிடைத்த மிக முக்கியமானதொரு அனுபவமாகும். நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள பிள்ளைகளுக்கும் இத்தகைய தொழில்நுட்ப வாய்ப்புகள் உரித்தாகும் வகையிலான கல்வி முறைமையை உருவாக்குவது அரசாங்கத்தின் இலக்காகும் என்றார். இலங்கையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கிய சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானியின்படி பின்வரும் சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. மின்சாரம் உற்பத்தி செய்தல், சேமித்தல் மற்றும் விநியோகித்தல் தொடர்பான அனைத்து சேவைகள், எரிபொருள் விநியோகம், பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் திரவ எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களின் விநியோகம் மற்றும் போக்குவரத்து சேவைகள், அரசாங்க வைத்தியசாலைகள், மருந்தகங்கள் மற்றும் ஏனைய மருத்துவ நிறுவனங்களால் வழங்கப்படும் பராமரிப்பு மற்றும் சிகிச்சை சேவைகள், பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த அறிவித்தல் விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. இதன் மூலம் குறித்த அத்தியாவசிய துறைகளில் பணிபுரிவோர் எவ்வித பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கைகளிலோ அல்லது சேவை தடைகளிலோ ஈடுபட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாதிருப்பதை உறுதி செய்வதே இந்த அதிரடி நடவடிக்கையின் நோக்கமாகும். இலங்கையில் ஊழலை ஒழிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக தற்போது கொழும்பை மையமாக கொண்டு இயங்கும் லஞ்ச ஊழல் பற்றிய சாத்தல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவை மாவட்ட மட்டத்துக்கு அதிகார பகிர்வு செய்ய அரசு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தால் கடந்த வாரம் வெளியிட்ட ஆளுமைக்கான செயற்றிட்டம் 2026 அறிக்கையின்படி இந்த முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஒரு பிராந்திய அலுவலகம் வீதம் மொத்தம் 24 அலுவலகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. விரிவான அதிகார பகிர்வு திட்டம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விதிமுறைகளை நீதி அமைச்சு இந்த ஆண்டு டிசம்பருக்குள் வெளியிடும். இதற்காக பிரதமர் நீதியரசர் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் ஆகியோருடன் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் பாரிய மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. உத்தியோகத்தர்களின் நியமனம், பதவி உயர்வு, ஊதிய மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பான புதிய விதிமுறைகள் வர்த்தமானியில் வெளியிடப்படும். ஆணைக்குழுவின் ஊழியர்களுக்காக விசேட விருப்ப ஓய்வு திட்டம் ஒன்றையும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற பின்னர் நீதி அமைச்சுடன் கலந்தாலோசித்து இந்த திட்டம் இறுதி செய்யப்பட உள்ளது. தற்போதைய எரிபொருள் நெருக்கடியான சூழலில் இலங்கைக்கு எரிபொருள் வழங்கியமைக்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்த ஜனநாயக போராளிகள் கட்சித் தலைவர் வேந்தன் தொடர்ந்தும் இந்தியா இலங்கைக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று அவர் வடமராட்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன் முழு விவரம் வருமாறு. தற்போது உலகம் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உலக நாடுகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலை உயர்வால் பொருட்களுடைய விலைகள் உயர்வடைந்திருக்கிறது. குறிப்பாக எரிபொருட்கள், எரிவாயு போன்ற பொருட்களுக்கான தட்டுப்பாடு எல்லா நாடுகளிலுமே ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இந்த சூழலிலே எங்களுடைய நாட்டிலும் கூட இன்று எரிபொருள் பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனையாக உள்ளது. இதனால் மக்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். இந்த எரிபொருள் தட்டுப்பாடான சூழலை கருத்தில் கொண்டு இன்று அரசாங்கம் பல நடைமுறைகளை இங்கே போட்டிருந்தது. அதாவது அரச உத்தியோகத்தர்களுக்கு புதன்கிழமைகளில் விடுமுறை, QR முறை என்பன உள்ளன. குறுகிய காலத்துக்கு எரிபொருள் கையிருப்புகள் தான் இருப்பதாக அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்காக இந்திய அரசாங்கம் 3700 மெட்ரிக் டன் எரிபொருளை உடனடியாக ஜனாதிபதி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அந்த எரிபொருளை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறார்.
அதேபோன்றுதான் இந்த சூழலும் கூட இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்த எரிபொருளை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு இந்த இடத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார். அதை நான் அந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அந்த வகையிலே தொடர்ந்து நமது மக்களுக்கான எரிபொருள் பிரச்சினைகளிலிருந்து நாங்கள் மீண்டு எழுவதற்கும் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக அவர்களுடைய அன்றாட தொழில்களை செய்வதற்கும் தொடர்ந்து இந்தியா பங்களிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் என்றுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிரடியாக உயரும் போது உள்நாட்டில் விலையை நிலைப்படுத்துவதற்காக இந்தியா பின்பற்றும் வரி திருத்த முறையை இலங்கையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளதாவது: இந்தியா தனது எரிபொருள் வரியை குறைத்தது உடனடி விலை குறைப்புக்காக மட்டுமல்ல, மாறாக உலகளாவிய ரீதியில் ஏற்படும் திடீர் விலை மாற்றங்களின் போது சந்தையை நிலைப்படுத்தவும் மேலதிக விலையேற்றங்களை தடுத்து நிறுத்தவுமே ஆகும். இலங்கை முன்னோக்கி செல்லும் போது அரசு தனது பொருளாதார கொள்கைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியமாகும். எரிபொருளை உரிய நேரத்தில் வழங்கியமைக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நெருக்கடியான காலங்களில் அத்தியாவசிய பொருட்கள் முதல் பொருளாதார உதவிகள் வரை வழங்கியதன் மூலம் இந்தியா இலங்கையின் முதன்மை தோழனாக திகழ்கிறது. இது இந்தியாவின் அயலகத்துக்கு முன்னுரிமை கொள்கையின் உண்மையான பிரதிபலிப்பாகும். பிராந்தியத்தின் நலனுக்காக நாங்கள் மூலோபாய பங்காளிகளாக இணைந்து செயற்படுவது காலத்தின் கட்டாயமாகும் என்று நாமல் ராஜபக்ஷ எம்பி குறிப்பிட்டார்.